கேரளாவில் வேலை பளு காரணமாக எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணூர் மாவட்டம் பையனூரை அடுத்த எட்டுக்குடுக்கா பகுதியைச் சேர்ந்தவர் அனீஷ் ஜார்ஜ். அதே பகுதியில் உள்ள பள்ளியில் உதவியாளராக பணியாற்றி வந்தார். கேரளாவில் அடுத்த மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் நிலையில் பையனூர் தொகுதியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் அனீஷ் ஜார்ஜ் ஈடுபட்டார். தொடர் வேலை பளு மற்றும் உடல்நல பிரச்சினை காரணமாக அனீஷ் ஜார்ஜ் அவதியுற்று வந்ததாக கூறப்படும் நிலையில் தனது அலுவலகத்தில் தற்கொலை செய்து கொண்டார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் வேலை பளு காரணமாக அனீஷ் ஜார்ஜ் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அனீஷ் ஜார்ஜ் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் போன்று தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என பாஜக கூறி வரும் நிலையில் 2026 தேர்தலிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் அடங்கிய மகாகத்பந்தன் கூட்டணியை வீழ்த்தி பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. பீகார் தேர்தலை போன்று தமிழ்நாட்டிலும் வெற்றி பெறுவோம் என பிரதமர் மோடி உள்ளிட்டோர் தெரிவித்திருந்தனர். இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை, தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உள்ள கூட்டணி 2019, 2024 மக்களவைத் தேர்தல்கள், 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு எதிரான வாக்குகளைத்தான் அதிமுக, பாஜக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் கட்சியினர் பங்கு போடுவார்கள் என கூறியுள்ள செல்வப்பெருந்தகை, எஃகு கோட்டை போல் உள்ள இந்தியா கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் 2ஆம் தாள் தேர்வு நடைபெற்ற நிலையில் தேர்வு எளிமையாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கூறியுள்ளனர். மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சைக்காலஜி கொஞ்சம் டீப்பாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தமிழ் கூட ஓகே, ஓரளவுக்கு அட்டன் பண்ண. லாஸ்ட் எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணுறதை விட இந்த தடவை கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு. அப்போது எங்களுக்கு 2019 ரொம்ப எனக்கு தெரிஞ்சு டஃப்பாக இருந்தது ரொம்ப. இப்போ மேக்ஸ் எல்லாமே எங்களால் அட்டன் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் இருக்கு. இந்த எக்ஸாம்காக 1 இயரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸாம் ரொம்ப மாடரேட்டா தான் இருந்தது. ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம் ஈஸியா தான் இருந்துச்சு. தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே மேலோட்டமா தான் கேட்டிருக்காங்க. சோசியல் எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இயர்ஸ் நிறைய கேட்பாங்க. இந்த டைம் பரவாயில்ல, எல்லாம் படிச்சுக்கிட்டா ஈஸியாக எழுதிக்கலாம். சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் இதாக யோசித்து போடுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் அதாவது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாக இருந்துன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் அந்த ஸ்டேஜ். வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு இப்படியே கேட்டால் பாஸ் பண்ணி அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கும் குடும்பத்தை நடத்துறதுக்கும் எளிமையாக இருக்கும் சார். துணைவேந்தர்கள் நியமன வழக்கு உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர்களை ஆளுநருக்கு பதில் முதலமைச்சரை நியமிக்க வகை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க காலதாமதம் செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க 3 மாதங்கள் கால நிர்ணயம் செய்து உத்தரவிட்டது. மேலும் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கியது. இதையடுத்து துணைவேந்தர் நியமனம் தொடர்பான சட்டத்தை தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டது. இது பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளுக்கு எதிராக இருப்பதாக வெங்கடாஜலபதி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் அமர்வு தமிழ்நாடு அரசின் சட்டத்திற்கு தடை விதித்தது. தங்களின் வாதத்தை முழுமையாக கேட்காமல் சட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாக கூறி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதுகுறித்து மத்திய அரசு, ஆளுநர், பல்கலைக்கழக மானியக் குழு உள்ளிட்டோர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் திங்கட்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க. டிராஃபிக் வார்டன், SI, அந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க. சைலன்சர் ஆல்டர் பண்ணிட்டு வருது பாருங்க. இந்த மாதிரி பைக் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இப்போ வெளியில வந்துடுங்க. இருசக்கர வாகனத்தின் சைலன்சர்களை மாற்றம் செய்து அதிக சத்தம் எழுப்பியபடி வந்த வாகனத்தை பறிமுதல் செய்ய மேடையில் இருந்தபடியே போக்குவரத்து காவல் துணை ஆணையர் உத்தரவிட்ட காட்சிதான் இது. கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் கோவை விழாவின் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்க 1000 இருசக்கர வாகனங்கள் வந்திருந்தன. இந்த பேரணியை துவக்கி வைத்த கோவை மாநகர காவல் போக்குவரத்து துணை ஆணையர் அசோக்குமார் சாலை பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சைலன்சர்களை மாற்றம் செய்து வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என துணை ஆணையர் பேசிக் கொண்டிருந்த போதே அதிக சத்தத்துடன் வாகனம் ஒன்று நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்தது. சைலன்சர் ஆல்டர் பண்ணி இவ்வளவு ஸ்பீடா போறப்ப
ரைஸ் பண்ணுறப்ப உன் அப்பா அம்மா, உன் தாத்தா பாட்டி, உன் குழந்த இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த பைக்கு. அந்த பைக்கை அலோவ் பண்ணாதீங்க. சரி. இதுதான் இந்த பைக்கை இந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க. உடனடியாக அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யும்படி துணை ஆணையர் உத்தரவிட்டார். கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சுமார் 730 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு பத்திரங்களை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்டிருக்கும் தரவுகளின்படி கடந்த ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை 175 முறை தொழில் நிறுவனங்கள் மற்றும் அரசின் பத்திரங்களை டிரம்ப் வாங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டிரம்ப் அரசின் பொருளாதார கொள்கைகளால் பலனடைந்த துறைகள் மற்றும் தொழில்கள் சார்ந்த நிதி பத்திரங்களை டிரம்ப் அதிக அளவில் வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது.